நோபிட்டாவோட ஐஸ் பாய் விளையாட்டு. நம்மள அடுத்து வந்தா குடிக்கறப்பா. நில்லுங்க நான் வரேன் நில்லுங்க. ஐஸ் பாய் விளையாட்டா? விளையாடலாமா? அதுல அப்படி என்ன இருக்கு விளையாடலாமான்னு கேக்குறேன். அதெல்லாம் சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. எதிர்காலத்துல ஆத்தென்டிக் டேக்ன்றது ரொம்ப பாப்புலரான விஷயம். அது என்ன ஆத்தென்டிக் டேக்? அந்த மாதிரி நிறைய டேக் இருக்கு. அதுல ஃபேமஸ் ஆனது இருங்க நானே காட்டுறேன். திருடன் போலீஸ் விளையாடுற செட். அட என்னப்பா இது? என்ன நீ ஆத்தென்டிக்னு சொன்ன? இது பார்க்க வெறும் வேஷம் மாதிரி தான் இருக்கு. இத பாத்துட்டு குறைச்சல எடை போட்டுறாதப்பா. இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அடேங்கப்பா. அட ஆமா. அதோ அப்புறம் இங்க இருக்குல்ல, இந்த போலீஸ் பேட்ஜ் வச்சு நம்ம கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்த பேட்ச்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் பவர்ஃபுல் ஸ்மெல் ட்ரேஸ் மாஸ்க். இத வச்சு ஒரு திருடனை ஸ்மெல் பண்ணி உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா தீஃபை இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. அதுவும் சரிதான். அது கூட ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த தீஃப் இத வச்சிருப்பான். இது சாதாரணமான ரேப்பர் கிடையாது. அடேங்கப்பா. அற்புதம். இந்த ஃபிரோஷ்கி ரேப்பரை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டா உங்களோட உடல் பலம் 3 மடங்கு அதிகரிச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த ரேப்பரை விரிச்சு இப்படி சின்னதா மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்ல கூட நீங்க கட்டிக்கலாம். அதே மாதிரி இத ஒரு கயிறா கூட மாத்திக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தீஃபா இருக்கிறது கூட நல்லா இருக்கும் போலயே. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இதுல ஜெயில் கூட இருக்கு. அற்புதமா இருக்குல்ல. நிஜமாவே இது ஆத்தென்டிக் தான். விளையாடலாமா? விளையாடுவோம். இது கேட்கவே சூப்பரா இருக்கே. நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? இருங்க நானும் வரேன். அப்படினா நம்ம 2 டீமா பிரிஞ்சிரலாம். இருங்க. இந்த மெஷினை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். இது சொல்லிட்டோம் யார் யார் எந்தெந்த டீமுக்கு போகணும்னு. எல்லாரும் ரெடியா? நீங்க இந்த ஊருக்குள்ள எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். கேம் ஆரம்பிச்சு 30 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் டீம் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல ஒரு தீஃப் தப்பிச்சு போயிட்டாலும் அந்த தீஃப் டீம் தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சிருச்சுல? கேம் நம்ம ஆரம்பிக்கலாமா? கேம் ஸ்டார்ட். அச்சோ, நமக்கு ஓட கூட வராதே. எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும். பேசாம நம்ம இதுக்குள்ள ஒளிஞ்சுப்போம். நம்மள மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட கூடாது. எங்க ஓடிலாம்? எங்க ஓடிலாம்? எங்க ஓடிறது? எங்க ஓடிலாம்? நிஜமாவே நான் உன்னை பிடிச்சத சாதனை புக்ல தான் எழுதி வைக்கணும். இதே மாதிரி மத்தவங்களை கூட நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம்ல. வாங்கல. நீங்க போயிட்டு வாங்க. இங்க இருந்து நான் இவனை பாதுகாக்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன விட்டுடு. வாய்ப்பில்ல ராஜா. வெளியே வந்துடு. சரி. இது எனக்கு வேணும், கொடுத்துரு. Thank you so much. சீக்கிரம் வா, எஸ்கேப் ஆயிடலாம். ஆஹா, இவன் சூப்பரா விளையாடுறானே. நாமளும் பண்ணுவோம். அந்த டெக்கிசுக்கு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இனி நம்ம அவனை சும்மா விடவே கூடாது. அவனுக்கு இப்ப பதிலடி கொடுக்கறத பத்தி யோசிச்சே ஆகணும். எலை இன்னுமா கண்டுபிடிக்கிற? நீ என்ன மட்டும் இப்படி ஸ்மெல் பண்ண விட்டுட்ட? சும்மா குத்த சொல்லாம வேலைய பாருல. அடங்கப்பா. ஜியா, நீ குளிச்சியா இல்லையா? சரி கோவப்படாத. யாராவது இருக்காங்களான்னு மோப்பம் பிடிக்கிறேன்.
என்னல யாரையாவது கண்டுபிடிச்சிட்டியா வாவ், வாவ், வாவ். குடி விடாத வாவ், 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 வாவ். இந்த இடத்துலயா இலே ஓடாத நீ ஓடனா நான் சுட்டுடுவேன் நீ சுட்டுக்கிட்டே அதை சொல்லக்கூடாது தியான். ஹேய் நோபிட்டா, உன்னோட கயிறு கொடு. என்னல இது எங்கல போனாவன் நோபிட்டா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல, நல்லா தான் இருக்கேன். தேங்க்யூ. அட, உன் ஃபிரோஸ்கி எங்க? அது நான் அத தொலைச்சிட்டேன். அப்படியா? சரி, அதை விடு. நீ டெக்கிசுக்கி எங்கேயாவது பாத்தியா? டெக்கிசுக்கியா? இல்லையே, அவனை காப்பாத்திட்டு எந்த பக்கம் போனானே தெரியலையே. ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவனை யாராலையும் பிடிக்கவே முடியாது. அதுவும் சரிதான். சரி வா, நம்ம போய் ஒளிஞ்சுப்போம். ஓகே. ஹலோ, ஹாய். நாங்க 2 பேரும் போலீஸ்காரங்க. இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க? பூனைங்களுக்கு கூட நம்ம உதவ முடியுமா? ஓஹோ, அப்படியா? போலீஸ் வந்திருக்கோம், நகராதீங்க. அசையாதீங்க. நான் மாட்டிக்கிட்டேனா? சரி, இந்த பொண்ணை நீங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே சார். நாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. அந்த டெகிசுக்கி வருவான், பாத்துக்க. டெகிசுக்கி வந்துட்டானே. திரும்பவும் வேலையை காட்டிட்டான் அவன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். எல்லா போலீஸும் நான் சொல்றது கவனிங்க. முதல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த டெகிசுக்கியை பிடிங்க. அவன் நம்ம எல்லாரோட திறமைக்கும் ஒரு கேள்விக்குறி வச்சுட்டான். முதல்ல அவனை புடிச்சு காட்டணும். இங்க பாருங்க. வாங்க வாங்க, இங்க வந்துருங்க. டெகிசுக்கி தானே அது? இனிமே போலீஸால நம்மள பிடிக்கவே முடியாது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் இங்க இருக்கான். வாங்க, நாம எஸ்கேப் ஆயிடலாம். ஓடாதீங்க. நான் பாத்துட்டேன் உங்களை. ஓடு ஓடு. அவங்க இங்கதான் இருக்காங்க. இது என்ன புது பிரச்சனை? நான் பாத்துட்டேன் நான் உன்னை அரெஸ்ட் ஒரு வழியை என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நான் எங்க இருப்பேன்னு எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த? ஓகே, ஒழுங்கு மரியாதை அடம் பிடிக்காம என் கூட வந்துரு. நான் உங்ககிட்ட சிக்க மாட்டேன். என்னடா அது? நோபிதா, நீ அப்படியே பறந்துரு. ஷிசுகா, வா, நாம 2 பேரும் போகலாம். சரி. ஷிசுகா, அப்படி போடு. ஷிசுகா, நீ ஒரு போலீஸ் தானா? ஆமா, ஆக்சுவலா நானு ஒரு சீக்ரெட் ஸ்பை போலீஸ். நம்ம டெக்கிசுக்கியை பிடிக்கிறதுக்காக தான் அவ தீஃப் மாதிரி இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தா. அதோட அந்த போலீஸ் பேட்ஜும் ஒரு டிரான்ஸ்மிட்டரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுமா? என்ன மன்னிச்சிருங்க. நோபிட்டா, நீ மட்டும் தான் இருக்க. எஸ்கேப் ஆயிடு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சுட்டுட்டல நம்ம டெக்கிசுக்கியை பிடிச்சிட்டதுனால கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க, மத்தவங்களையும் போய் பிடிக்கலாம்.
நோபிட்டா மட்டும்தான் எங்க இருக்கானே தெரியல. அவன் பறந்து போயிட்டதால என்னால மோப்ப கூட பிடிக்க முடியல. ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் தானே பாக்கி இருக்கு. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நான் புடிச்சிட்டு வரல. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் நோபிட்டா. இலே நோபிட்டா எங்கல இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட். என்னால இதை ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் நாம இந்த அளவுக்கு சீரியஸா விளையாடுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லல்ல. ஆமா அதுவும் சரிதான். இன்னொரு தடவை விளையாடலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நோபிட்டா அப்படி எங்கதான் பறந்து போயிருப்பான்? அடச்சே, அந்த நோபிட்டா நம்மள பீட் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லல்ல. இருந்தாலும் அவன் நல்லா தான் கேம் விளையாடினான்.